MS வேர்ட் டாக்குமெண்ட்ல ஒரு வேலையை அடிக்கடி திருப்பி திருப்பி நாம செய்கிறோங்கிற பட்சத்தில் அந்த வேலையை ஆஸ் அ மேக்ரோஸாக நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃபியூச்சரில் ஸ்டெப் பை ஸ்டெப் மேனுவலாக அந்த வேலையை செய்கிறதுக்கு பதிலாக ஒரே கிளிக்கில் மேக்ரோஸ் யூஸ் பண்ணி அந்த வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம். டைம் நமக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். ஸோ நமக்கு இப்போ ஒரு கஸ்டம் டைட்டில் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஃபார்மேட்டிங்ஸ் அப்ளை பண்ணி இந்த டைட்டிலாக கொண்டு வரதுக்கு பதிலாக மேக்ரோஸ் யூஸ் பண்ணி முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃபியூச்சரில் இந்த வேலை நமக்கு ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ இதுக்கு நாம டெவலப்பர் டேபை எனேபிள் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். ஏதாவது ஒரு டேபை ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிப்பன் அண்ட் ரைட் சைடில் மெயின் டேப்ஸ் வருது இல்லையா, இதில் டெவலப்பர் டேப் பார்த்தீங்கன்னா அன்செக் பண்ணி இருக்கும். டெவலப்பர் டேபை செக் பண்ணி ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ டேப்ஸோட அந்த இடத்துல டெவலப்பர் டேபும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ டெவலப்பர் டேபோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா மேக்ரோஸ் ரெக்கார்ட் மேக்ரோ இருக்குது. ரெக்கார்ட் மேக்ரோ கொடுத்ததுக்கப்புறம் மேக்ரோஸ்க்கான நேம் கொடுத்துடலாம். ஆனால் ஸ்பேஸ் இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அசைன் மேக்ரோஸ் டு கீபோர்ட். ஆனால் இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டோர் மேக்ரோஸ் இன் டாக்குமெண்ட் ஒன்னோ இல்லை உங்கள் கரண்ட் டாக்குமெண்ட் இல்லாமல் ஆல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீபோர்டை கிளிக் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு எந்த ஷார்ட்கட் கீயும் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. டைரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் மேக்ரோன்னு இருந்த இடத்துல ஸ்டாப் ரெக்கார்டிங், பாஸ் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா இருக்கும். தேவைன்னா பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெக்கார்டிங் இப்போது ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஃபார்மேட்டிங்ஸை நமக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ போல்டு தேவை அண்ட் அண்டர்லைனில் ஒரு திக்கான அண்டர்லைன் வேணும். அதே மாதிரி டெக்ஸ்ட் நமக்கு அப்பர் கேஸில் ஃபுல் கேப்ஸில் தான் பார்த்தீங்கன்னா தேவை அண்ட் ரயில்வே ஃபாண்ட் வேணும். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நமக்கு நல்ல சைஸில் பார்த்தீங்கன்னா தேவை அண்ட் சரியாக சென்டர் அலைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ நம்ம பண்ண இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ரெக்கார்டிங்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் இது நமக்கு எக்ஸாம்பிளுக்காக அப்படி சின்னதாக பார்க்குறோம். நீங்கள் பெரிய டாஸ்க்கை கூட பார்த்தீங்கன்னா அப்படி செய்ய முடியும். ஸோ டெவலப்பர் டேப்ல போயிட்டு ஜஸ்ட் நாம ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துடலாம். ஃபியூச்சரில் ஃபார் எக்ஸாம்பிள் Ctrl+N கொடுத்து ஒரு புது டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த டாக்குமெண்ட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு டைட்டில் இருக்குன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு யூஸ் லுக்அப். ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும், அதாவது டைட்டிலாக கன்வெர்ட் பண்ண வேண்டிய அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ஜஸ்ட் நாம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது Alt F8ங்கிற ஷார்ட்கட் கீ நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை டைரெக்டாக டெவலப்பர் டேப்பில் மேக்ரோஸில் போய் பார்த்தோம்னா நாம ரெக்கார்ட் பண்ண மேக்ரோ எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வரும். ஜஸ்ட் அந்த மேக்ரோவை செலக்ட் பண்ணிட்டு ரன் கொடுத்தோம்னா வேலை இப்போ ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஒருவேளை இந்த மேக்ரோ உங்களுக்கு வேண்டாங்கிற பட்சத்தில் சேம் மேக்ரோஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே டெலீட் ஆப்ஷன் இருக்குது. அதை தாண்டி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேணும்னா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம்.